ஏராளமான செலிபிரிட்டிஸ் அதுல வந்து நிறைய டைரக்டா தீவிரமான கமலஹாசன் ரசிகர்களானவர்கள் உண்டு. அவர்கள் ஆரம்ப காலப்பத்திலேருந்தே ஃபேன்ஸாக இருப்பாங்க. அந்த மாஸ் படங்கள் பார்த்து, சட்டமென் கையில், கல்யாணராமன், குரு, அந்த மாதிரியான படங்கள், காக்கி சட்டையெல்லாம் பார்த்து, விக்ரம் அதெல்லாம் பார்த்து தீவிர ரசிகராக இருப்பாங்க. பல பேர் வந்து ரஜினி ரசிகராக இருந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஒருத்தருடைய ஒரு லேட்டஸ்ட் பேட்டி ஒன்று, டைரக்டர் ஆர்எஸ் பிரசன்னா. இந்த ஆர்எஸ் பிரசன்னா யார் அப்படின்னா, சித்தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர். இதுக்கு முன்னாடி வந்து தமிழில் படம் எடுத்தார். அதே படத்தை ஹிந்திலையும் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பிரசன்னா அதாவது கல்யாண சமையல் சாதமா அந்த படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதாவது என்னன்னா, அவர் வந்து சின்ன வயசுல ரஜினிகாந்த் ஃபேனா, ரொம்ப தீவிரமான ரஜினி ஃபேனா இருந்திருக்காரு குழந்தையில. பட் அவர் எப்ப குணா படத்தை பார்த்தாரோ, அந்த குணா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கமலஹாசன் ரசிகராக இல்லை, கமலஹாசனுடைய பக்தராகவே மாறிட்டேன். ஐ டிட் நாட் ஜஸ்ட் பிகம் அ ஃபேன் ஆஃப் கமலஹாசன் சார், ஐ பிகம் அ டிவோட்டிங்கிறார். பக்தராகவே மாறிட்டேன் அந்த படம் பார்த்த பிறகு. அதுவும் அந்த சுத்தி சுத்தி பேசுவார்ல கமல் சார் வந்து, இந்த ரவுண்டா டாக்டர்கிட்ட இது அசிங்கம் இது அசிங்கம்னு சொல்லி ரவுண்டா அடிச்சு டம்முன்னு மோதி விழுவார்ல, அந்த ஷாட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் பேசி பார்ப்பாங்களாம். சும்மா வீட்டிலலாம் அப்படி நின்று ஒரு நிற்க வச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட அப்படி நின்று பேசி அதெல்லாம் பண்ணுவாங்களாம், சேட்டை, அந்த மாதிரி சேட்டையெல்லாம். ஸோ அதுதான் வந்து மாத்துனுச்சு. இந்த குணா படம் டோட்டலாக என்னை வந்து ஒரு கமலஹாசனுடைய தீவிர ரசிகராக மாத்துனுச்சுங்கிறாரு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய பேர் குணா தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுமாங்க. அதுக்கு முன்னாடி நாயகன் பார்த்து மாறின ஒரு செட் இருக்கு. நாயகன் பார்த்து தீவிர ரசிகரா, அல்ல அதுக்கு முன்னாடி கமலஹாசனுடைய இளமை கால படங்கள், அவர் இந்த லவ் ஹீரோவா கலக்கின படங்கள், மரோ சரிதா, ஏக் தூஜே கேலியே, அப்பவே ஆக்ஷன் பண்ண படம், சட்டமென் கையில், குரு, இதெல்லாம் பார்த்து ஒரு செட் ஆஃப் தீவிர கமல் ரசிகர்கள் வருவாங்க. நாயகன் பேசும் படம் அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணதுக்காக தீவிர கமல் ரசிகர்கள். அதுக்கப்புறம் அது வரும், அப்படியே அந்தந்த காலகட்டத்தில் வரும். இப்போ விக்ரம்ல கூட விக்ரம் படம் பார்த்து ஏராளமான 2K கிட்ஸ் வந்து பழைய படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க தேடி தேடி பார்த்தாங்க. என்கிட்டயே சில பேர் கேட்டாங்க, இந்த பார்க்குற மாதிரி எனக்கு பழைய படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கிறப்ப நான் சில பழைய படங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க, என்ன இப்படிலாம் அப்பவே நடிச்சிருக்காருன்னு. ஸோ அதுதான், நீங்கள் கமலஹாசனை ஒன்ஸ் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தீவிர கமல் ரசிகராக இன்னும் மேலும் மேலும் மாறுவீங்களே தவிர குறையாது. இதில் விசேஷம் என்னன்னா, எந்த கமல் ரசிகனும் நான் வேற ஒரு நடிகருடைய ரசிகராக மாறிட்டேன்னு இதுவரையே சொன்னதே கிடையாது.